சிம்பிளாக ஈஸியாக 3 பொருளை வச்சு மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதுவுமே கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணாமல் பண்ண போகிறோம். இதுக்கு 2 பழுத்த மாம்பழம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா நல்லா 2 மடங்கு அதிகமாகிடும். ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் அரை கப் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணணும். இதுக்கப்புறம் மேங்கோ பியூரி, அதாவது பேஸ்ட், அதையும் போட்டுட்டு பீட் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ண மேங்கோ க்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸ் நீங்கள் வந்து எந்த டாப்பிங் வேணாலும் போட்டுக்கலாம். விப்பிங் க்ரீம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. அதே சமயம் ஒரு தடவை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஊற்றி திரும்ப எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாகவும் இருக்கும்.